ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் இந்த வார காதல் ரீடிங் பார்க்க போகிறோம். எந்தெந்த ராசிகளுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம். ஓகே, இந்த 4 ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ். சிம்மம் நைட் ஆஃப் ஷார்ட்ஸ், கன்னி ஹை பிரிஸ்டஸ், துலாம் பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ், விருச்சிகம் நைட் ஆஃப் கப்ஸ். ஓகே, இப்போ இந்த 4 ராசிகளுக்குமான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட பார்ட்னர் வந்து ஒரு ஹானஸ்ட் கான்வர்சேஷன் உங்கள் கூட பண்ணுவாங்க. ஓகேவா, சம்டைம்ஸ் வந்து அவங்களோட வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வீக்கில் வரலாம். ஆனால் அந்த ஓப்பன் டாக் தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டியை கொண்டு வரும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலுமே அதுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். அதே சமயம் இந்த வாரம் சம் ஆர்குமெண்ட்ஸ் வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் நடக்கும்போது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற வகையில் ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் இருக்கும். அப்போ ஏற்படுற கடுமையான வார்த்தைகள், அப்போ பயன்படுத்தப்படுற கடுமையான வார்த்தைகள், ஹார்ஷான வேர்ட்ஸால் சில மன கசப்புகள், மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் அந்த மாதிரியான கான்வர்சேஷன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, நீங்கள் மேரிட் கப்பிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முடிவு எடுக்கிற எனர்ஜியில் இருப்பீங்க. இந்த வீக் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருப்பீங்க. ஒரே நேரத்தில் ஒரு ப்ராக்டிக்கல் மேட்டர்ஸ் அண்ட் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா புதுசாக ஒருத்தங்க வந்து உங்கள் லைஃப்க்கு வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த பர்சன் ரொம்ப வேகமாக உங்கள் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. இது வந்து ஒரு சடன் மீட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஆன்லைன் மூலயமா இருக்கலாம், சோஷியல் மீடியா மூலயமா இருக்கலாம். பட் புதுசாக ஒரு பர்சன் இந்த வாரம் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோன்னா தி ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்காங்க. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருப்பீங்க. பட் ஸ்டில் ஒரு டீப் கனெக்ஷனை வந்து நீங்கள் உங்கள் பர்சன் கூட ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஒரு சைலண்ட் பாண்டிங் இருக்கும், அன்ஸ்போக்கன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேவா, நீங்கள் பேசிக்கலனாலும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேங்களா, உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வீக்கில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மேரிட் கப்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரம் உங்கள் 2 பேருக்குமே வந்து மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ரகசியமான உணர்வுகள் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிப்பீங்க. சீக்ரெட் எமோஷன்ஸ், சீக்ரெட் தாட்ஸ், சீக்ரெட் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் பர்சன் கூட நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் சிங்கிள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் க்ரஷ் கிட்ட வந்து நீங்கள் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தாமல் இருந்தாலுமே, இல்லை உங்கள் க்ரஷ் உங்ககிட்ட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தாமல் இருந்தாலும் இந்த வாரம் ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் பில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பொறுமை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா துலாம் ராசி பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய லேர்னிங்ஸ்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த வாரத்தில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து இந்த வாரம் பொறுமையாக இருக்கணும், அதுதான் வந்து க்ரோத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்லோவான ஒரு ஸ்டேபிள் பாண்ட் உங்கள் 2 பேருக்கும் இடையில பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் மேரிட் கப்பிள்ஸ் அப்படின்னா ஃபினான்ஷியல் வைஸும் சரி, ஃபேமிலி வைஸும் சரி, 2 பேருமே சேர்ந்து பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஃபேமிலி பிளானிங் இல்லை வந்து ஒரு நியூ பிகினிங் வந்து இந்த வீக்கில் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் ஒரு நியூ பர்சன் உங்களுக்கு ஃப்ரெண்டாக உங்கள் லைஃப்பில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக லவ் ரிலேஷன்ஷிப்பாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா நைட் ஆஃப் கப்ஸ் விருச்சிக ராசிக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்ட்னருக்கு வந்து ரொம்ப கேர் கொடுப்பீங்க, நிறைய ரொமான்ஸ் காட்டுவீங்க, ரொம்ப ரொமான்டிக்கான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இந்த வீக் நல்ல ரொமான்டிக் ஃபீல்டில் இருப்பீங்க. எமோஷ்னல் டாக்ஸ் நிறைய இருக்கும், நிறைய லவ்வை வந்து நல்லாவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க இந்த வீக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மேரிட் கப்பிள்ஸ்ன்னு பார்த்தோன்னா உங்கள் பார்ட்னரை வந்து ரொம்ப நல்லா பேம்பர் பண்ணுவீங்க, ஒரு பேம்பரிங் எனர்ஜி இருக்குது. அதே மாதிரி வெளியில் சேர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அவங்க கூட சேர்ந்து.
உங்களோட அஃபெக்ஷனை வந்து அதிகமாக அவங்கக்கிட்ட காட்டுவீங்க. நிறைய ஸ்வீட் சர்ப்ரைசஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் லவ் ப்ரப்போசல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ரொமான்டிக் பிகினிங் இந்த வீக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா ஒரு ஆக்ஷன் மோடில் இருப்பீங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு டீப் சைலண்ட் பாண்ட் இருக்கும். உங்கள் இன்ட்யூஷன் பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாரம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி துலாம் ராசியை பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோ பட் ஸ்டெடி க்ரோத் இருக்கும்னு சொல்கிறாங்க. விருச்சிக ராசிக்கு வந்து ரொமான்ஸ் அண்ட் ப்ரொபோசல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த வாரம் இந்த 4 ராசிகளுக்கான காதல் பலன் இதுதான். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.